கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு தாய் மூவியை தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஒரு இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு ஹீரோயின் கிளம்பி போறப்போ அவளோட அசிஸ்டண்டா ஹீரோயினை தடுத்து அங்கிட்டு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா அதனால என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போறா. மொக்கிற மாதிரி ஹீரோயினை எல்லாருமே மொச்சு பிடிக்கிறாங்க. எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே ஹீரோயினை பார்த்து நீங்க பெரிய சீன் பார்ட்டி ஆச்சாமேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கொஸ்டின் மலையா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவளா கார்ல போய் ஏறிட்டு அவ கார் விண்டோ ஓபன் பண்ணி எல்லாரையுமே கையாலேயே திட்டி விட்டுறா. அதை எல்லாருமே போட்டோ எடுத்துறாங்க. இப்ப ஹீரோனோட டைரக்டரா அந்த போட்டோவை காமிச்சு இப்பெல்லாம் நீ பண்ணா உன்னோட இமேஜ் என்ன ஆகுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினா நான் உங்ககிட்ட பாடி கார்ட்ஸ் கேட்டேனே எங்க அவங்களாலதான் இவ்வளவு ப்ராப்ளம்னு சொல்லும் போது அந்த ஆளா அப்படியே கப் ஷிப்னு ஆயிடுறாரு. அந்த டைரக்டரா ஹீரோனோட அசிஸ்டண்ட பார்த்து இது எல்லாமே உன்னோட தப்பு தான், நீ தான் ஒழுங்கா பாத்துக்கல, இப்படியே போச்சுன்னா உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். அதுக்கு ஹீரோயினா அந்த டைரக்டரை பார்த்து என் அசிஸ்டண்ட வேலையை விட்டு தூக்கணுமா இல்லையான்னு சொல்லி டெசிஷன் எடுக்க வேண்டியது நான், நீங்க இல்லன்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துறா. அந்த டைரக்டரா ஹீரோயினை பார்த்து இப்ப உன்னோட இமேஜ் கொஞ்சம் நல்லா இல்ல, அதனால கொஞ்ச நாளைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பிக்க காமிக்கிறாரு. அந்த பிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோனோட அசிஸ்டண்டா அப்படியே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வாய பொளக்குறா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா வாய மூடிடி, வாய்க்குள்ள கொசு போயிட போதுன்ற மாதிரியே பாக்குறா. இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ஒரு டூரிஸ்ட் கைடா இருக்கான். எல்லாரையுமே ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு வரான். ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் ஹீரோவையே வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. எல்லாருமே போயிடுறாங்க. அந்த பொண்ணு மட்டும் ஹீரோ கிட்ட வந்து நான் உன் கூடவே இருந்துறவா, நீ என்ன மட்டும் தானே பார்த்து பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா எம்மா தாயே என் தலையில குண்டை தூக்கி போடாதா, நான் எல்லாரையுமே தான் பார்த்து பேசினேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அதை கண்டுக்காம அவன் கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு பிரேஸ்லெட் எடுத்து அதை ஹீரோ கையில கட்டி விட்டுட்டு நீ எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு போறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸா பைத்தியமாயிவ அப்படின்ற மாதிரியே பாக்குறான். அந்த பிளேஸுக்கு ஒரு ரவுடி கும்பல் வந்து ஹீரோவை பார்த்து என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட உனக்கு என்னடா ஃபிளர்ட் வண்டி கேக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் அந்த பொண்ணு எடுத்த போட்டோஸ ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோட மைண்ட் வாய்ஸா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட்ட வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லி நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் கிட்ட அங்க பாரு உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட்னு சொல்லி ஏமாத்திட்டு எர்ரா ஓட்டத்தை ஓடுற ஓட்டத்துல நாட்டை விட்டே ஓடணும்ன்ற மாதிரியே செம்ம ஃபாஸ்டா ஓடி போயிடுறான். ஓடின ஓட்டத்துல ஹீரோக்கு சுளுக்கே பிடிச்சிடுது. ஹீரோட அப்பாவா இதுக்குதான் சொன்ன பொண்ணுங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ணாதன்னு கேக்குறியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோட அம்மாவா என் புள்ளைக்கு இப்ப நேரம் சரியில்லை, அதனால நீ இப்ப கொஞ்சம் பொண்ணுங்க கிட்ட இருந்து விலகியே இருன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு ஹீரோட அப்பாவா இவன் பொண்ணுங்க கிட்ட பேசாம இருந்தா நம்ம ஹோட்டல் டூரிஸ்ட் கைடுன்னு சொல்லிட்டு எல்லா பிசினஸுமே பாய் போட்டு படுத்துருன்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாக்கு ஒரு கால் வருது. அதை அட்டென்ட் பண்ணி பேசிட்டு வந்த அவங்களுக்கா செம்ம குஷி ஆயிடுது. அவங்களா செம்ம குஷியா நம்ம பிபி ஹோட்டலையே 1 வீக்குக்கு ஒரு ஆக்ட்ரஸ் புக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பேரை மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவா நியூஸ் பேப்பர்ல இருக்க ஹீரோனோட போட்டோவை பார்த்து இந்த ஆக்ட்ரஸா இவளை பத்தி தான் இப்ப எல்லாருமே தப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோட அம்மாவா அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நமக்கு காசு வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல சந்தோஷத்துல. அதே ஹோட்டல்ல தான் ஒரு கொம்மலி இருக்கான். அவன் ரைட்டர்ன்ற பேர்ல ஒரே கதையே ஒரு வருஷமா எழுதிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவா அவன் ரூமுக்குள்ள வந்து அவனை பார்த்து ஏண்டா தடி மாடே போன வருஷம் தின்னத கூட கொட்டாம இப்படி குப்பையா நிரப்பி வச்சிருக்கியடான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அவனா பேனு கத்திடுறான். என் மூட இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோட அம்மாவோட மைண்ட் வாய்ஸா ஆமா இல்லன்னா மட்டும் இவர் 10 புக் அப்படியே எழுதி தள்ளிருப்பாரு அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பாங்க. அவங்கள இந்த மொத்த ஹோட்டலையுமே ஒருத்தவங்க புக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த கோமாளியா என்னாலலாம் இந்த ஹோட்டலை விட்டு போக முடியாதுங்கிறான். அதுக்கு ஹீரோட அம்மாவா சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், நீ இங்கேயே இரு, வெளியில உன் மூச்சு காத்து கூட வரக்கூடாது, அப்படி வந்துச்சு உன் சங்க புடுங்கி வெளியில எரிஞ்சிருவேன்றாங்க. இங்க ஹீரோட அப்பாவா ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சு வந்து ஒரு பாக்ஸை எடுக்கிறாரு. அதுல பூராமே ஹீரோனோட போட்டோஸ் தான் இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவர் ஓவர் குஷியாயிடுறாரு. அவர் ஹீரோயினோட கொஞ்சம் அடி வாங்கின ஃபேன் போல. இங்க ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட மீட் பண்றான். அவனோட ஃப்ரெண்டா எனக்கு தெரிஞ்சவங்க ஹீரோயினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால அவளை நம்ம பழி வாங்கணும், உன் கூட அவ க்ளோஸா இருக்க மாதிரி அவளை போட்டோ எடுத்துக்கலான்றான். அதுக்கு ஹீரோவா நான் எப்படி அவளை லவ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி கேட்கும் போது அவனோட ஃப்ரெண்டா அதுக்கெல்லாம் நான் ஐடியா தரேன்றான். அவனோட ஃப்ரெண்டா ஹீரோயின் அவனோட பாய் ஃப்ரெண்ட செம்மையா ஏமாத்திருக்கா, எப்படி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை ஏமாத்தினாலோ அதே மாதிரின்றான். அதை கேட்டு ஹீரோ செம்மையா காண்டாயிடுறான். அவளை பத்தி பேசாத, நீ சொன்னதை பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு சொல்றேன்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோவோட வில்லேஜுக்கு வரா. அங்க வாங்கம்மா வாங்க, இது கிரிகால் அண்ட் மேஜிக் ஷோன்ற மாதிரியே ஹீரோ குரலி வித்த காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு ரோஸ நீட்ட ஹீரோயினா நம்ம கண்டுக்காத மாதிரியே நிப்போன்ற மாதிரியே நின்னுட்டு இருக்கா. அகைன் ஹீரோ அவளுக்கு ரோஸ நீட்ட ஹீரோயினா நான் ஒருத்தவங்களுக்காண்டி வெயிட் பண்றேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவனோட ஐடியா காமிச்சு நான் தான் உங்களோட கைடுன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அவ போய் ஒரு கார்ல ஏற போக ஹீரோவா அது இல்ல நம்ம வண்டி இங்க இருக்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகர டப்பா வண்டியை காமிக்கிறான். அவன் கிட்ட ஹீரோயினா என்னாலலாம் இதுல ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க போதான் அங்க 2 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கத ஹீரோயின் பாத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா தகர வண்டியோ இல்ல தவக்கல வண்டியோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஓடி தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அதுல ஏறிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை அவனோட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வரான். ஹீரோயினும் உள்ள வரா. ஹீரோட அம்மா அப்பா அவளை வெல்கம் பண்றேன்ற பேர்ல கும்மி அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவளுக்கு மாலெல்லாம் போட வரும்போது ஹீரோயினா நிறுத்துங்க, நான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன், என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறா. அவங்கள்ட்ட ஹீரோயினா இங்க ஓஷன் வியூ எங்க இருக்கு, சுத்தி முத்தி பார்த்தாலும் கடலை என் கண்ணிலேயே படலையேன்னு சொல்லி கேக்குறா. அதை கேட்டு ஹீரோட அம்மா ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிடுறாங்க. அந்த ரூம் அங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்களா ஹீரோயின் கிட்ட இந்த ரூம்ல ஏசி போடாமலேயே குளுகுளுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு புடி புடி நல்லா காக்கா பொடின்ற அளவுக்கு செம்மையா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினா நான் கேட்டது அது இல்ல, எனக்கு ஓஷன் வியூ வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோட அம்மாவா நாங்க கடலை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கோம், பைனாகுலர்லாம் இருக்கு, அதை கொடுத்துடுறோம், நீங்க ஆசை தீர பாத்துக்கோங்கன்றாங்க. அதை கேட்ட ஹீரோயினா நீங்க சரியான ஃப்ராடு, ஆடுல ஓஷன் வியூலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. அப்பதான் ஹீரோ விண்டோல 2 பேரை பார்த்துட்டு அது யாருன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா வந்து பார்த்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் தான் என்ன ஃபாலோ பண்றாங்களோன்னு சொல்லி பயந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவா நான் என்னன்னு போய் கேக்குறேன்னு சொல்லும் போது ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா அட சட்டி தலையா நீ வெளியில போய் என்ன மாட்டி விட்டுறாதன்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்ச நாள் தானே நான் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அங்கிருந்து போக சொல்றா. அப்பதான் ஹீரோட அம்மா கீழ் ரூமுக்கு மட்டும் போயிடாதன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினா நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே துரத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா ஹீரோட அம்மாவை பார்த்து எல்லாம் உன்னாலதான், நீ கொடுத்த ஆடாலதான் இப்படி ஆயிடுச்சுன்றாரு. அதுக்கு ஹீரோட அம்மாவா நீ பேசாத, நீ ஒளிச்சு வச்சு ஹீரோனோட போட்டோவை பார்த்து வந்தானன்னு சொல்ல 2 பேருக்குமே முட்டிக்குது. 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. நடுவுல அந்த கோமாளி வர 2 பேருக்குமே அள்ளு விட்டுறது. ஹீரோட அம்மாவா அவனை பொலந்து கட்டிடுறாங்க. அவனா என்னோட பாத்ரூம் ஒர்க் ஆலன்னு சொல்லும் போது ஹீரோட அப்பாவா சரிவா என்னன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. இங்க ஹீரோயினா அவ அசிஸ்டன்ட்டுக்கு வீடியோ கால் பண்ணி நான் வந்தது யாருக்காச்சும் தெரியுமா என்ன, 2 பேர் என்ன ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றா. அவளோட அசிஸ்டண்டா ஒருவேளை இதெல்லாம் பண்றது உன்னோட எக்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயினா அவனா இருக்க வாய்ப்பில்ல, அவன் என்னோட மேனேஜரா 10 வருஷம் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட அப்பா ஹீரோனுக்காண்டி அவளோட ரூமுக்கு ஃபுட் எடுத்துட்டு வராரு. அவர்கிட்ட ஹீரோயினா நிஜமாவே நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவரா அது ஒரு பெரிய கதைன்னு சொல்லிட்டு டோர் எல்லாம் சாத்திட்டு வராரு. அவரா ஹீரோயின் கிட்ட நான் உங்க பெரிய ஃபேன்னு சொல்லிட்டு ஒரே குஷியா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவகிட்ட வண்டி வண்டியா அளந்து விட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா ஆஹா இந்த ஆளு நாளைக்கு வரைக்கும் பேசி நம்ம காதுல இருந்து ரத்தம் வர வைக்காம விடமாட்டாரு போலியேன்னு சொல்லி நினைச்சிருப்பா. இங்க ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட மீட் பண்ணி எதுக்காண்டி என்ன ஹீரோயினை லவ் பண்ண வைக்க சொன்னான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோவா உனக்கு எவ்வளவு மணி கிடைக்கும் ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனோட ஃப்ரெண்டா என்ன ஒரு 1 மில்லியன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா என்னது 1 மில்லியனான்னு சொல்லி வாய பொழக்க ஹீரோட ஃப்ரெண்டா இன்னும் மணி என் கையில வரல, வந்தோன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலான்றான். அவன் கிட்ட ஹீரோவா நான் ஒன்னும் இத மணிக்காண்டி பண்ணல,
பண்ணல, நான் உன்னோட ஃப்ரெண்டு நாடி தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டா நான் மட்டும் என்ன உன் கூட சேர்ந்து குடிச்சிருக்கேன், உன் கூட சேர்ந்து முக்கால அழுதுருக்கேன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவா என்னால ஹீரோயினை கரெக்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லும் போது ஹீரோட ஃப்ரெண்டா ஃப்ரீயா விடுமாமே, அதை நான் பாத்துக்கிறேன்றான். இங்க ஹீரோட அப்பாவா ஹீரோயின் கிட்ட பேசிட்டு செம குஷியா வராரு. அங்க ஹீரோவோட அம்மாவா கொலகான்ல உட்கார்ந்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோ அந்த கோமாளோட பாத்ரூம சரி பண்ணிட்டு இருக்கான். அந்த சத்தம் கேட்டு ஹீரோயினும் கீழே இறங்கி வரா. அந்த கோமாளிக்கா செம்ம அர்ஜென்ட், இதுக்கு மேல என்னால முடியாதுடா சாமி, நான் வேற பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியில ஓடி போக பாக்குறான். அந்த டைம் ஹீரோயின் அங்க வந்து உள்ள யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோக்கும் அந்த கோமாளிக்கும் செம்ம ஷாக் ஆயிடுது. அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பி போக பார்க்கும் போது அந்த கோமாளியா அர்ஜென்ட் தாங்காம ஒரு திங்ஸ கீழே போட்டுடுறான். அந்த சத்தம் கேட்டு ஹீரோயின் அகைன் அங்க வரா. அதுக்கப்புறம் ஹீரோவும் டோரை ஓபன் பண்றான். ஹீரோயினா உள்ள போய் பார்க்கும் போது ஹீரோவா நான் இங்க பைப்பை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோயினா நல்லா பண்ணப்போ இந்த இடமே ஒரே குப்பையா இருக்கு, ஆளே இல்லாத இடத்துக்கு யாருக்குடா டீ ஆத்துறான்ற மாதிரியே கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட நீ எந்த ஆணியம் வேணா புடுங்கு, ஆனா நான் தூங்கும் போது மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நெக்ஸ்ட் டே எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காண்டி உட்கார்றாங்க. அந்த டைம் ஹீரோயினா ஒரு பீச் போட்டோவை எடுத்து காமிச்சு நான் இந்த பீச்சுக்கு போகணும்ன்றா. அதுக்கு ஹீரோட அம்மாவா இந்த பீச்சுக்கு தானே உன்னை ஹீரோ கூட்டிட்டு போவான்னு சொல்லிட்டு ஹீரோவா மாட்டி விட்டுறாங்க. ஹீரோவா அம்மாவாடி நீ அப்படின்ற மாதிரியே ஷாக்கா பாக்குறான். அவனோட அம்மாவா சும்மா லொலலாய்க்காச்சும் ஏதாச்சும் பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா வேண்டா, ஏண்டா நீ வேற என் உசுர வாங்குறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோனுக்கு பீச்சை காமிக்க கூட்டிட்டு போறான். ஹீரோயின் மைண்ட் வாய்ஸா காடு மலைலாம் தாண்டி எங்கடா என்ன கூட்டிட்டு போறான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா இந்த ஃபார்ம் தான் நமக்கு ஷார்ட் ரூட்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஹீரோயினும் அவன் பின்னாடி மாங்கன்னு நடந்து போறா. ஒரு வழியா ரெண்டு பேருமே அந்த பீச்சுக்கு நடந்து வந்துடுறாங்க. ஹீரோயினா அந்த பீச்சை பார்த்துட்டு இது அந்த போட்டோல இருக்க பீச்சே இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் ஹீரோவா அந்த பீச் போட்டோவை என்னோட அம்மா இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஆடுக்காண்டி போட்டு வச்சிருக்காங்க, அந்த பீச் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாதுமான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வேற வழி இல்லாம அந்த பீச்சை பார்க்க போறா. அப்பதான் ஹீரோயின் நான் ஏன் தெரியுமா இந்த பீச்சை பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றா. என்னோட அப்பா கப்பல்ல தான் ஒர்க் பண்ணாரு, அவர் தான் இந்த போட்டோவை எடுத்தாரு, அவர் அந்த வருஷமே இறந்து போயிட்டாரு. அந்த போட்டோவை என்னோட அம்மா என்னோட 5th பர்த்டே அப்போ கொடுத்தாங்க. அந்த போட்டோ மூலமா அப்பா எனக்கு என்ன சொல்ல வந்தாருன்னு சொல்லி எனக்கு இப்ப வரைக்குமே புரியல, அதனாலதான் எனக்கு அந்த பீச்சை பார்க்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோ லைட்டா ஃபீல் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரிட்டர்ன் வர்றப்போ ஹீரோ அந்த ஃபார்ம்ல இருந்து ஒரு ஆரஞ்ச புடுங்கி அதை ஹீரோயின்ட்ட கொடுத்து செம்மையா இருக்கும் சாப்பிடுன்றான். ரெண்டு பேருமே சாப்பிடுறாங்க. ஹீரோயினா செம்மையா இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த ஃபார்ம் ஓனரா எவன்டா அது அங்கன்னு சொல்லி கத்த ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவா ஹீரோயினை இழுத்துட்டு வா போலான்னு சொல்லிட்டு ஓடி போறான். ரெண்டு பேருமே அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாங்க. அந்த ஃபார்ம் ஓனரும் விடாம துரத்திக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஸ்கூட்டில ஏறி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோயின் அந்த மூமெண்ட்டை செம்மையா என்ஜாய் பண்றா. அவங்க கிட்ட ஹீரோயினா நான் இப்படி சந்தோஷமா இருந்து பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே சந்தோஷமா ஸ்கூட்டில போயிட்டு இருக்கத பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு அத போட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சந்தோஷமா ஷாப் அதுன்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கப்போ அங்க அந்த ரவுடி கும்பல் வந்து ஹீரோனோட கேப்ப புடுங்கிறாங்க. அதுல ஒருத்தனா ஹீரோயினை பார்த்து நீ ஆக்ட்ரஸ் தானே, நான் உன்னோட ஒரு பெரிய ஃபேன்னு சொல்ல ஹீரோயினா அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவன் கிட்ட ஹீரோயினா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க, நான் இது இல்ல, என்னோட கேப்ப திருப்ப கொடுங்கன்னு சொல்லி கேக்குறான். ஆனா அவன் நான் ஹீரோயின்ட்ட வம்பு பண்ண அதை கேட்டு காண்டான ஹீரோவா அவன் கிட்ட சண்டை போட போறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினா அவன் கிட்ட எதுக்கா நீ சண்டை போட போனன்னு சொல்லி கேட்டு கத்திட்டு இருக்கா. அவன் கிட்ட ஹீரோயினா இது ஒரு ட்ராப், இதுல மாட்டிக்கிட்டா என் லைஃபே போயிடுன்னு சொல்ல ஹீரோ அவகிட்ட சாரி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா இருந்தாலும் நீ எனக்காண்டி சண்டை போட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போறா. இங்க ரெண்டு பேரு பிபி ஹோட்டல்ல புக் பண்றதுக்காண்டி வராங்க. ஹீரோட அம்மாவா ஆல்ரெடி இந்த ஹோட்டல்ல ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அது யாரு எங்க இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு துருவி துருவி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்து ஹீரோட அப்பாவா நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் தானன்னு சொல்ல கரெக்டா அங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவா கத்தி கத்தி ஹீரோக்கு சிக்னல் கொடுக்க அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அந்த ரிப்போர்ட்டர்ஸ வெளியில போக சொல்லி துரத்தி விட்டுறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே வெளியில போக சொன்னா
ஹீரோயினா உள்ள ஓடி போயிடுறாங்க ஹீரோயினை தேடி. அந்த ரிப்போர்ட்டர்ஸா ஹீரோயினை தேடி ஓடி போறாங்க. இங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல ஹீரோயினா அந்த கோமாளி ரூமுக்குள்ள போயிடுறா. அவனை பார்த்துட்டு ஹீரோயின் பேனு கத்த ஆரம்பிச்சிடறா. அந்த ரிப்போர்ட்டர்ஸா அந்த கோமாளி ரூமை காமிச்சு இந்த ரூம்ல இருந்து தான் சத்தம் வருது, இதை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட அம்மா அப்பாவா நீங்க ஃபர்ஸ்ட் வெளியில போங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த டைம் அந்த கோமாளி வெளியில வந்து யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறான். அதுக்கு ஹீரோட அம்மாவா இந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான் தெரியாம பண்ணிட்டாங்க, இவங்களை கொன்றாதன்னு சொல்லிட்டு செம்மையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோமாளியா அவங்கள செம்மையா பயமுறுத்துறான். அந்த ரிப்போர்ட்டர்ஸா ஹீரோட அம்மா அப்பா கிட்ட சாரி கேட்டுட்டு விட்டா காணும்னு சொல்லிட்டு துண்ட காணோம் துணிய காணோம்னு சொல்லி ஓடிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் எல்லாருமே லைன்ல உட்கார வச்சுட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கா. இன்னும் எத்தனை பேரை ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கு ஹீரோவா அவகிட்ட சாரி கேட்டுட்டு நீ வேணா வேற ஹோட்டல் பாத்துக்கோ, நான் உன்னோட மணி எல்லாத்தையுமே ரிட்டர்ன் தந்துறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா பரவாயில்ல, நீங்க எனக்கு ஹெல்ப் தானே பண்ணிருக்கீங்க, அதனால நான் இங்கேயே இருக்கேன், அந்த கோமாளியோட ரெண்ட கூட நானே பே பண்ணிக்கிறேன்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோனோட கண்ணை கட்டி அவளை ஒரு வயல்வெளிக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் அவளோட கண்ணை திறந்து விடுறான். அங்க இருக்க அந்த வயல்வெளி எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே மஸ்தல் ஆயிடுறா. செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே என்ஜாய் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட நீ இந்த பிளேஸுக்கு அடிக்கடி வருவியான்னு சொல்லி கேட்க ஹீரோவா எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும், ஒவ்வொரு வருஷமுமே இங்க வருவேன்றா. அவன் கிட்ட ஹீரோயின் இந்த வில்லேஜ்லயே இருக்கிறதுனாடி உனக்கு போர் அடிக்கலையா, உனக்கு எப்படி கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் கிடைப்பாங்கன்னு சொல்லி கேக்குறான். அவகிட்ட ஹீரோவா நான் ஒரு ஸ்டோரி சொல்லட்டா, ஒரு பையன் சிட்டில இருந்து வில்லேஜுக்கு வந்தது நாடி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அவனை விட்டுட்டு போயிட்டா. அந்த பொண்ணும் அந்த பையனும் இந்த வயல்வெளியில தான் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வயல்வெளியில தான் அவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதும், அதுக்கப்புறம் இந்த வயல்வெளியில தான் அவங்க 2 பேருமே லாஸ்டா பிரிஞ்சதும். அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு போனாலும் அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு தான் அந்த பையன் நினைக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஸ்டோரிய கேட்ட ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா பயபுல இவன் தான் எங்கேயோ செம்மத்தியா அடி வாங்கியிருக்கான்னு தெரியுதுன்னு சொல்லி நினைக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோட அப்பா கூட சேர்ந்து குக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவா இன்னைக்கு ஹீரோயின் தான் சாலட் செஞ்சிருக்கா, வாங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. எல்லாருமே ஒன்னா ஹாப்பியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை அவனோட ஒர்க் ஷாப்புக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோ அவன் கையால செஞ்ச குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினா நானும் உன் கூட சேர்ந்து செய்யவான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்து ரொம்பவே சந்தோஷமா அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே க்ளோஸா உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ரொம்பவே க்ளோஸா சிரிச்சு பேசி பண்ணிட்டு இருக்கத பார்த்த ஹீரோட அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்க ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோவை பார்த்துட்டு உடனே ஹீரோனோட எக்ஸுக்கு கால் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்றான். அதுக்கு ஹீரோனோட எக்ஸா எனக்கு இந்த மாதிரி போட்டோ எல்லாம் பார்த்தாது, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி போட்டோ தான் வேணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஜாலியா பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாவா வள வள வளன்னு பேசிட்டே இருக்காங்க. அந்த டைம் அங்க ஒரு பொண்ணு ஓடி வரா. அவ வேற யாரும் இல்ல, ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைமா பிரேஸ்லெட் கட்டி விட்ட அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு பேரு யூ. அவ ஓடி வந்து ஹீரோவா ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோவா ரொம்பவே ஷாக்கா நீ என்ன பண்றன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அந்த பொண்ணா நான் என் ஃபேமிலி கூட ஃபைட் பண்ணிட்டேன், இனிமேட்டு நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஹீரோட அம்மா வந்து யாருமா நீ இடையில வந்து குட்டிய குழப்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து துரத்தி விடவே பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணா நான் போக மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயினா பரவாயில்ல அவ இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணு அதை கேட்டு ஒரே குஷியாயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா அவளுக்கு ஒரு ரூமை காட்டுறாங்க. அவகிட்ட ஹீரோட அம்மாவா நீ ஹீரோவா ட்ரை பண்றது எல்லாத்தையுமே விட்டுரு, அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குதுன்றாங்க. அவன் லவ் பண்ற பொண்ணு ரொம்பவே அழகான பொண்ணு, ரொம்பவே ஃபேமஸான பொண்ணுன்னு சொல்லிட்டு விட்டு விட்டா போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ரூமுக்கு ஹீரோவா தான் அவளா இப்ப எதுக்கு இங்க வரன்னு சொல்லி கேட்க ஹீரோவா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றான். அவகிட்ட ஹீரோவா அந்த பொண்ணுக்கு எனக்கும் எந்த வித ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைமா டூரிஸ்ட் கைடா இருக்கப்போதான் அவளை பார்த்தேங்கிறான். அதுக்கு ஹீரோயினா நீ அந்த பொண்ணை லவ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோனோட ரூமுக்கு அந்த பொண்ணு ஹீரோனுக்காண்டி காஃபி எடுத்துட்டு வரா. அவளா வேணும்னே ஹீரோயின் மேல காஃபியை கொட்டி விட்டுறா. அதுக்கு ஹீரோயினா அவளை பார்த்து எனக்கும்
ஹீரோக்கும் நடுவுல எதுவுமே இல்லங்கிறா. ஆனா யூவா இல்ல நீ ரொம்பவே அழகா இருக்க, நான் ரொம்பவே மொக்கையா இருக்கேன், அவன் எப்படி என்ன லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா அப்பெல்லாம் இல்ல நீயும் அழகுதான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கறா. என்னன்னு பார்த்தா யூவா ஹீரோட ஒர்க் ஷாப்ல உட்காந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. அங்க ஹீரோ வந்து நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவளா ஹீரோயின் தான் இந்த ஐடியாவை கொடுத்தான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொலைஞ்சு பேச ட்ரை பண்றா. ஆனா ஹீரோவா ஃபர்ஸ்ட் நீ கிளம்புங்கிறான். அந்த பொண்ணு ஹீரோட்ட விடாம பேசிட்டே இருக்கா. அதுக்கு ஹீரோவா நான் உன்னை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவ கட்டின பிரேஸ்லெட்ட அவகிட்டயே கொடுத்துறான். அந்த பொண்ணு செம்மையா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி ஹீரோ போறான். அந்த பொண்ணா நான் உனக்காண்டி இவ்ளோ தூரம் உன்னை தேடி வந்தா நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு செம்மையா ஹீரோ பிடிச்சு கத்திட்டு இருக்கா. அந்த பொண்ணு கோவத்துல ஒரு பால தூக்கி போட ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிடுறான். அந்த பாலா அந்த கோமாளி மூஞ்சிலேயே போய் ஒரு பஞ்ச வைக்குது. அந்த கோமாளியா அப்படியே மட்டையாகி கீழே விழுந்துடுறான். ஹீரோட அம்மா அப்பாவா அவனை பார்த்து நல்ல காலம் உசுரோட இருக்கான், இல்ல கொலை கேஸ்ல உள்ள போயிருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவா அவன் எந்திரிச்சிருவான், வாங்க எல்லாருமே வெளியில போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு யூவா என்னாலதான் அவனுக்கு இப்படி ஆயிருக்கு, அவன் கண் முழிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன்றா. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோமாளியுமே கண் முழிக்கிறான். யூவா அவனை பார்த்துட்டு அப்பாடா நீ கண் முழிச்சிட்டியா, நான் தெரியாம உன் மேல பால் அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கோமாளியா யூவையே குறுகுறுன்னு பார்த்துட்டு என் கேரக்டர்ல வர பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோட அப்பா குக் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஹீரோயினும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவரை பார்த்து உங்களுக்கு ஹீரோட லவ் ஸ்டோரி தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன அவனோட லவ் ஸ்டோரிய அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோட அப்பாவா ஹீரோ உன்கிட்ட இப்படிதான் சொல்லிருக்கானா, ஆனா அவனுக்கு நடந்தது அதுல அவனுக்கு ரொம்பவே மோசமா நடந்துச்சுன்றாரு. அந்த பொண்ண ஹீரோ ரொம்ப வருஷமாவே லவ் பண்ணா. அந்த பொண்ண ஒரு நாள் வில்லேஜுக்கு கூட்டிட்டு வந்தா. அந்த பொண்ணுக்கு இங்க இருக்கிறது சுத்தமாவே விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு ஹீரோவை ஏமாத்திட்டு வேற ஒரு பையன் கூட தப்பா இருந்தா, அதுவும் ஹீரோட கண்ணுக்கு முன்னாடியே. அத பார்த்து ஹீரோ ரொம்பவே உடைஞ்சு போயிடுறான். அந்த நியூஸ் ஊர் பூராமே பரவிடுது. அதனாலயே ஹீரோ ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாருமே சாப்பிட வராங்க. ஹீரோட அம்மாவா ஹீரோயினை பார்த்து நாளைக்கு நீ போற என் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துப்பியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோவா அதெல்லாம் வேணாம், நம்ம அக்ரிமெண்ட்லயே இருக்கு, போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா பரவாயில்ல போட்டோ எடுத்துக்கோங்க, நான் போனதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது ஹீரோவும் அவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட உட்காரும் போது அந்த கோமாளியும் யூவும் அங்க கொஞ்சம் கொலாவிட்டு கை கோத்துட்டே வராங்க. அவங்க எல்லாம் எல்லாருமே பார்த்து நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றோம்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்களுக்காண்டி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. யூவா நாளைக்கு ஹீரோயின் போறா, அதனால இன்னைக்கு நைட்டு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுக்கலான்றா. அன்னைக்கு ஹீரோனோட அசிஸ்டன்ட் வீடியோ கால் பண்ணி நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன் அதை பாருங்கிறா. அதுல ஹீரோனோட எக்ஸ் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்க போட்டோ வேணும்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட வீடியோ தான் அது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயினுக்காண்டி ஒரு கிஃப்ட ரெடி பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்த ஹீரோயினா என்ன இதுன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவா நீ போறதுக்குள்ள இந்த கிஃப்ட நான் உனக்காண்டி ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா உனக்கு எப்போ என் மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோவா உன்னோட அப்பாவோட ஸ்டோரிய பத்தி நீ எனக்கு சொல்லும் போதுதான்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சு ஏன் எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வரக்கூடாதான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கிஸ் பண்றதுக்காண்டி போறான். ஹீரோயினா ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீ என்னை ஏமாத்திட்டு தானே இருந்தான்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவகிட்ட நீ என்ன பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா நடிக்காத, நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து போட்ட பிளான் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்மையான ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட எக்ஸ்பிரஸ் அந்த வீடியோவை காமிக்கும் போது அதை பார்த்துட்டு ஹீரோவா எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுங்கிறான். ஆனா ஹீரோயினா நீ என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட மீட் பண்ணி உன்னை இப்பெல்லாம் கேவலமா பண்ண சொன்னது ஹீரோயினோட எக்ஸ் தானன்னு சொல்லி கேட்க ஹீரோட ஃப்ரெண்ட் அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அவன் கிட்ட ஹீரோவா நீ என்னோட ஃப்ரெண்டா இருந்துகிட்டு எப்படி இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்லி கேட்டு அவன் கூட சண்டை போடுறான். அதுக்கு அவனா எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு நிறையவே கடன் இருக்கு, இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்டு காண்டான ஹீரோவா அவனை போட்டு சம்மத்தியா அடிச்சுட்டு இனிமேட்டு நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு
கோவமா கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு நைட்டு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில கோமாளியும் யூவும் நல்லாவே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாங்க. இங்க ஹீரோவா ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வரான். ஆனா ஹீரோட அம்மாவா நடுவுல வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வர ஹீரோட அம்மா அவனை உள்ளவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோவா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிறான். அதுக்கு ஹீரோட அம்மாவா ஹீரோ பார்த்து இப்பெல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட அப்பாவை போய் மீட் பண்றான். அவரும் குக் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவனா ஹீரோட அப்பா கிட்ட ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லும் போது அதுக்கு அவரும் ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோயினை பார்த்து நீயும் எங்க கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவா அதெல்லாம் வேணாம், நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிடுறான். ஆனாலும் அவன் ஹீரோயினை விட மாட்டேங்கிறான். ஹீரோயினா நீ ட்ரிங்க்ஸ் பண்ணு, உனக்கு கம்பெனி கொடுக்க நான் இந்த சூப்பை குடிக்கிறேன்றா. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாவா எனக்கு கொஞ்சம் தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறாங்க. அவங்க அப்படியே பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் மயக்கமா வருது. அது மட்டும் இல்ல ஹீரோயினும் மயங்கி விழுந்துடுறா. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட போறான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அவனோட ஃப்ரெண்டா ஹீரோட அப்பாட்ட பேசிட்டு இருக்கப்பவே அவர் செஞ்சிட்டு இருக்க அந்த சூப்புல மயக்க மருந்த கலந்து விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோனை அங்கிருந்து தூக்கிட்டு போறான். அவனை தடுக்கிறதுக்காண்டி ஹீரோ எவ்வளவோ போராடுறான். அவனால சுத்தமா முடியல. அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அவனோட ஃப்ரெண்டா ஹீரோனை தூக்கிட்டு போய் ஒரு பெட்ல போட்டுட்டு அவளோட அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே விலக்கி விடுறான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோவை தூக்கிட்டு வந்து அவனோட ஷர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஹீரோயின் பக்கத்துல படுக்க வைக்கிறான். ரெண்டு பேருமே அணைச்சு புடிச்சிட்டு படுக்கிற மாதிரி ஒரு போட்டோவையுமே எடுத்துடுறான். இதுக்காண்டி தான் எல்லாரையுமே மயங்க வச்சிருப்பான். நெக்ஸ்ட் டே ஹீரோ எந்திரிக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் அங்க வந்து அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்கா அந்த போட்டோவை காமிக்கிறான். அத பார்த்த ஹீரோ அவகிட்ட சாரி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா ஒன்னும் தேவையில்ல, என்னோட வெக்கேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோட எக்ஸ் அவகிட்ட ஒரு கான்ட்ராக்ட கொடுத்து அதை சைன் பண்ண சொல்றான். ஹீரோயினா இது எல்லாத்தையுமே நீ தானே பண்ணான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவனா ஆமா நான் உன்னோட மேனேஜரா 10 வருஷம் இருந்தேன், ஆனா நீ என்ன தூக்கி போட்டுட்டு போயிட்ட, நான் சும்மா இருப்பேனா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி எல்லாத்தையுமே சரி பண்ணலான்றான். அதுக்கு ஹீரோயினா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவளோட அசிஸ்டன்ட கூப்பிடுறா. அவ அசிஸ்டன்ட் கூட நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் அங்க வராங்க. அவங்க எல்லாருமே இப்ப ஹீரோனோட எக்ஸ்பிரஸ்னத கேட்டிருப்பாங்க. ஹீரோயினா இப்ப அவங்கள வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கா. அவங்க கிட்ட ஹீரோயினா ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்தா அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவளோட எக்ஸா நான் தான் இந்த பண்ணேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேக்குறான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த சூப்பை குடிக்கிற மாதிரி ஆக்ட் தான் பண்ணிருப்பா. அவ நிஜமாவே அந்த சூப்பை குடிச்சிருக்க மாட்டா. அந்த சூப்பை ஹீரோயின் துப்பிட்டு தான் மயக்கம் போடுற மாதிரி வேணும்னே ஆக்ட் பண்ணிருப்பா. அந்த ரூம்ல கூட ஹீரோயின் டெடிபேருக்குள்ள கேமரா வச்சிருப்பா. அதுல ஹீரோட ஃப்ரெண்டு தான் இது எல்லாமே பண்ணான்னு சொல்லிட்டு பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினோட எக்ஸா எனக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு போய் சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோயினா அவனும் ஹீரோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்ட அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணி விட்டுறா. இப்ப ஹீரோயினோட எக்ஸ் சம்மத்தியா மாட்டிக்கிட்டான். இங்க ஹீரோ ஹீரோயினை நினைச்சு ரொம்பவே சோகமா இருக்கான். அவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கிஃப்ட ரொம்பவே சோகமா ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவ ஆபீஸ்க்கு வரா. அங்க ஹீரோ ரெடி பண்ண அவனோட கிஃப்ட் அவ டேபிள்ல இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு பீச் வியூனா ரொம்பவே பிடிக்கும். அததான் ஹீரோ அவன் கையாலேயே செஞ்சிருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் லைட்டா ஃபீல் ஆயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோ கூட இருந்த அந்த சந்தோஷமான மூமெண்ட்ஸ் தான் ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் ஹீரோ ரொம்பவே சோகமா அவன் வீட்டுக்கு வரான். அங்க ஒரே கூட்டமா இருக்கு. அவன் அம்மா கிட்ட யார் வந்திருக்கான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோட அம்மாவா நம்ம ஹோட்டல்ல ஆடுக்காண்டி 1 வீக்குக்கு எடுத்திருக்காங்க, நீயே உள்ள போய் யாருன்னு பாருன்னு சொல்றாங்க. அவனும் உள்ள போய் பாக்குறான். அங்க ஹீரோயின் தான் இருக்கா. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. அவன் கிட்ட ஹீரோயின் பண்ண பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, அன்னைக்கு ஹீரோட ஃப்ரெண்டு அவளை தூக்கிட்டு போறப்போ கூட ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்திருப்பா. ஹீரோ அவளுக்காண்டி போராடுறானா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி. ஆனா ஹீரோ நிஜமாவே ரொம்பவே கஷ்டப்பட்டு அவளுக்காண்டி ரொம்பவே போராடி இருப்பான் அவளை காப்பாத்துறதுக்காண்டி. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனை பார்த்து எனக்கு எப்போ உன் மேல ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி கேட்க மாட்டியான்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினா நீ ஃபர்ஸ்ட் எப்ப என்ன அந்த ஃபீல்டு
வீட்டுக்கு கூட்டிட்டு போனியோ அப்பவே எனக்கு உண்மையில ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சுன்றா. நான் எப்போல்லாம் பீச்சுக்கு போறேனோ அப்பெல்லாம் என் அப்பா என் கூட இருக்க மாதிரியோ ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஃபீலை அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா நான் உன்னை ஏமாத்தினதுக்கு சாரின்னு சொல்லி சாரி கேக்குறான். ஹீரோயினா அவ்வளவு சீக்கிரம்லாம் உன்னை மன்னிக்க முடியாதுங்கிறான். அதுக்கு ஹீரோவா நான் என்ன பண்ணா நீ என்ன மன்னிப்பான்னு சொல்லி கேக்குறான். அவன் கிட்ட ஹீரோயின் என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லி கேட்டிருப்பா. இப்ப 2 பேருமே பீச்சுக்கு வராங்க. அவகிட்ட ஹீரோ மன்னிப்பு கேட்கும் போது ஹீரோயினா சரி பொழைச்சு போன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவன் கிட்ட ஹீரோயினா நான் உன்னோட எக்ஸ் மாதிரி உன்னை ஏமாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கிஸ் பண்ணிக்கிறான். 2 பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.